யார் யார் அக்கௌண்ட்லாம் பணம் போச்சு அப்படிங்கிறத வந்து அந்த போர்ட்டலில் அவங்க ஏற்றிட்டாங்க. ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது. ஓகே. அன்கிளைம் டெபாசிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர். அந்த நம்பர் வேறு யாருக்குமே இருக்காது. ஓகே. இப்போ வந்து யார் பேரில் அன்கிளைம் டெபாசிட் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ வந்து ஒருத்தர் பேரில் டெபாசிட் இருக்கும், இல்லை என் பேர்லேயே நான் டெபாசிட் இருக்கோம், அல்லது அவர் இறந்துட்டாருன்னா அவங்க வீட்டில் வந்து அவர் பேரில் டெபாசிட் இருக்கும்னு நினச்சாங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணணும்னா அவர் பேரை போடணும். என்ன பேர்னா பேங்க்கில் என்ன மாதிரி பேர் இருக்குமோ, அஃபிஷியலாக என்ன பேர் இருக்குமோ அந்த பேரை போடணும். அவங்க பேன் நம்பர் போடணும், அவங்க மொபைல் நம்பர் போடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயத்தை போட்டிங்கன்னா அது டக்குன்னு காமிக்கும். ஒரு அன்கிளைம் டெபாசிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட அந்த டெபாசிட் காமிக்கும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போய் தேடினீங்கன்னா அவர் எந்த பேங்க்கில், ஒரு யூனியன் பேங்க்கில் பல்லாவரம் பிரான்ச்சில் அவருக்கு டெபாசிட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் தண்டையார்பேட்டை பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு அது காமிக்கும். அந்த போர்ட்டல்லே வந்துடும். அந்த போர்ட்டலில் காமிக்கும். அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஊராக இருந்தாலும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதில் தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணி அந்த பணத்தை வாங்கணும். இதுதான் நடைமுறை. அப்போ உங்களுக்கு பேங்க்கில் அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறத தெரியறதுக்கான ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் வந்து அந்த உட்காம் போர்ட்டல்ன்றது.